ஹலோ கைஸ், ஐம் மருண். நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணுறதுல ஈரான் தீவிரமாக இருக்கு அப்படின்ட்டு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கு. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திருக்கு. அடுத்து இரண்டு நாடுகளும் 7 நாட்களுக்கு மேலாக மோதலில் ஈடுபட்டு வருது. இதற்கிடையே அமெரிக்க இராணுவம் ஈரானில் உள்ள 3 நியூக்ளியர் சைட்டான இஸ்ஃபகான், நடான்ஸ், ஃபோர்டோ எனப்படும் 3 நியூக்ளியர் சைட்டை அமெரிக்க இராணுவம் தாக்கியிருக்கு. இதற்கு பதிலடியாக ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளமான அல் உதைத் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் 14 மிசைல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 14 மிசைல்ஸில் 13 மிசைல்ஸ் தற்காப்பு தாக்குதலில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு யூஎஸ் பிரசிடென்ட் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் குறித்து முன்கூட்டியே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அதனால் அல் உதைத் இராணுவ தளத்தில் இருந்த போர் வீரர்கள் மற்றும் ஏர்கிராஃப்ட் வேறு இடத்துல மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. அதனால் எந்தவித உயிரிழப்பும் எந்தவித டேமேஜும் ஏற்படலை அப்படின்ட்டு யூஎஸ் பிரசிடென்ட் தெரிவிச்சிருக்காரு. இந்த அல் உதைத் யூஎஸ் லார்ஜஸ்ட் மிலிட்ரி பேஸ் 60 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. 100 ஏர்கிராஃப்ட் மற்றும் ட்ரோன்ஸை இந்த மிலிட்ரி பேஸில் நிறுத்தலாம். 10,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை இந்த மிலிட்ரி பேஸில் தங்க வைக்கலாம். அந்தளவு மிகப்பெரியது இந்த அல் உதைத் மிலிட்ரி பேஸ். அமெரிக்காவின் அல் உதைத் இராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியனால பல நாடுகளில் ஏர் ஸ்பேஸ் தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு.